ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர், இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு அமெரிக்கா ஈரான் போர் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவ்வளவு நடந்தும் ஈரான் எப்படி அசராமல் நிற்கிறாங்கன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். அமெரிக்காவை மிரண்டு போகிற அளவுக்கு ஈரானுக்கு பின்னாடி இருக்கிறது ரஷ்யா மற்றும் சீனா. இன்றைக்கி இந்த வீடியோவில் அமெரிக்காவோட மூக்குக்கு கீழே சீனா எப்படி ஈரானை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கேமையை ஆடிக்கொண்டிருக்காங்க என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சீனா எப்படி ஈரானுக்கான உதவிகளை செய்கிறார்கள், எப்படிப்பட்ட உதவிகளை செய்கிறார்கள், இந்த போரில் ஈரான் நிலைத்து நிற்பதுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பதுக்கும் சீனா எப்படி ஹெல்ப் பண்ணி இருக்காங்க, இதனைத்தையும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிடில் ஈஸ்டோட மேப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா பாரசீக வளைகுடாவுக்கும் ஓமன் கடலுக்கு நடுவில் ஒரு சின்ன சந்து மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதுதான் கார்மஸ் நீரிணை, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். இது ஏன் உலகத்தோட கருத்துன்னு சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் ஒரு நாளைக்கு கப்பலில் போகிற மொத்த கச்சா எண்ணெயில் 20% இந்த சின்ன சந்து வழியாக தான் போகணும். இதைத்தான் இப்போ ஈரான் லாக் பண்ணியிருக்கிறார்கள். இதனால தான் உலகத்தினுடைய பெட்ரோல் விலை ஏறியிருக்கு. டீசல், பெட்ரோல், கச்சா எண்ணெயினுடைய ப்ரைஸ் ஏறியது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளோட பொருளாதாரம் இப்போ அகலப்பாதளத்தில் போக ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸினுடைய சாவி ஈரான் கிட்ட இருக்கு என்பது தான் உண்மை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஆகாதுங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச கதை. அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஈரானை ஒடுக்க பார்க்குறார்கள். அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். இஸ்ரேலுக்கு அடுத்தான் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தார்கள் என்பதே தெளிவாக தெரிஞ்ச விஷயம். அதுக்கு ஈரான் கொடுத்த பதிலடி தான் இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை பிளாக் பண்ணியது. எங்கள் மேலே கை வச்சா இந்த வழியாக போகிற அமெரிக்கா ஒரு கப்பலோ அல்லது இஸ்ரேல் ஒரு கப்பலோ எதையுமே நாங்கள் விட மாட்டோம் வந்து இப்போ ஈரான் கெத்து காட்டியிருக்காங்க. நீங்கள் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, அப்பப்போ சில கப்பல்களை ஈரான் பிடிச்சு கொண்டு போயிருப்பார்கள். நிறைய கப்பல்களுக்கு எதிரான தாக்குதலை அதையும் அமெரிக்கா ஈரான் போகிற ஆரம்பித்த பிறகு மிடில் ஈஸ்ட் வழியாக, முக்கியமாக ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக போகிற கப்பல்களை குறிவச்சு ஈரான் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்ற செய்திகள் தொடர்ந்து வெளியே வந்திருந்தது. நேற்றைய தினம் கூட 3 கப்பல்களை குறிவச்சு ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்ற மாதிரியான செய்திகளும் வெளியே வந்திருந்தது. ஆகவே இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியில் ஈரான் இப்போ செய்கிற சம்பவம் அமெரிக்காக்கே மிகப்பெரிய ஆப்பா மாறி இருக்கு என்பதுதான் உண்மை. இப்படி ஈரான் தரப்புலேருந்து ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக போகிற கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்கள், அந்த கப்பல்களை பிடிக்கிறது. இதனால் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாமே இப்போ மிரண்டு போயிருக்காங்க. அந்த வழியாக ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக போகிற கப்பல்களுக்கான கட்டணத்தை ஏற்றியது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான இன்சூரன்ஸை கொடுக்காம வேணாமன்னு ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் நஷ்டம் யாருக்கு? அமெரிக்காவுக்கு மட்டும்தான். இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக போகிற கப்பல்களை தடுத்து நிறுத்தினா கச்சா எண்ணெயினுடைய 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து தடைப்படும். இதனால் கச்சா எண்ணெயினுடைய ப்ரைஸ் இப்போ ஏறி இருக்குது. இதனை குறைப்பதற்காண்டு ரஷ்யாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளை ரிமூவ் பண்ணி ரஷ்யாட்டிலிருந்து உலக நாடுகள் கச்சா எண்ணெய்களை வாங்கலாம்னு அமெரிக்கா சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்காவுக்கு இங்கே கை வச்சது தப்பென்பது இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு. பட் என்ன இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னடா, இப்போ காலம் கடந்துட்டுது. இனி அமெரிக்கா நினைச்சாலும் தாங்கள் செய்த தாக்குதலை பின்வாங்க முடியாது. கண்டிப்பாக அவர்கள் செய்த தாக்குதல் தான். இதனால் இதற்கான பதிலடியை இப்போ ஈரான் கொடுக்குறார்கள். அதனை அமெரிக்கா வாங்கித்தான் ஆகணும். ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்குது. ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக மற்ற நாடுகளோடு கப்பல்கள் போட்டு வருவதற்கு பயந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சீனாவோட பிரமாண்டமான ஓயில் டேங்கர்ஸ் இப்போ ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் ஜாலியாக போட்டு வருது. ஈரானே சீனாவுக்கு மட்டும் விடுப்பு கொடுத்துருக்காங்கன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். ஈரான் இன்னைக்கு கஷ்டப்படுற நேரத்தில் அவங்களுடைய ஈரானோட எண்ணெயை வாங்கி ஈரானுக்கு தேவையான காசை கொடுத்ததென்றால் அது சீனா மட்டும்தான். சீனா ஈரானுக்கான சப்போர்ட்டை கொடுத்துருக்கிறார்கள். அமெரிக்கா ஈரான்கிட்ட இருந்து யாருமே எண்ணெய் வாங்கக்கூடாதுன்ற ஒரு பக்கம் ரூல்ஸ் போட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் சீனா நீ யாரிட எனக்கு ரூல்ஸ் போடுறதுன்னு கேட்டுட்டு ஈரானோட மொத்த ஸ்டாக்கையும் அள்ளிக்கிட்டு போயிருக்காங்க. இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி என்று சொல்ல முடியும். நீ எனக்கு தேவையான சீப்பான கச்சா எண்ணெய்களை கொடு, நான் உனக்கு உலக ரீதியாக சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு சீனா ஈரானோட டீல் போட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு மேற்குலக வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, அமெரிக்கா போட்ட பொருளாதார தடைகள் எல்லாமே வெறும் பேப்பர் ஒன்று நின்று போச்சு. ஈரான்கிட்ட காசு புழங்கிக்கிட்டே இருக்குது. அந்த காசை வச்சு அவங்க தங்களுடைய இராணுவத்தை இன்னுமே பலப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஈரானுக்கான சப்போர்ட்டை சீனா கொடுக்குறாங்களே, இதனால் சீனாக்கு என்ன லாபம் என்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். மலிவான விலையில் கச்சா எண்ணெய் ஈரானில் இருந்து சீனாவுக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் அமெரிக்காவோட ஆதிக்கத்தை அந்த பகுதியிலேயே குறைக்க முடியுது. அதாவது மிடில் ஈஸ்ட்டில் ஈரானுக்கான சப்போர்ட்டை கொடுக்குறதால ஈரான் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்கிறதால இப்போ மிடில் ஈஸ்ட்டில் அமெரிக்காவோட ஆதிக்கம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றே சொல்ல முடியும். இனி மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற அரபுலக நாடுகள் அமெரிக்கா மீது நம்பிக்கை வைக்க மாட்டாங்க.
இதனால் இப்போ அமெரிக்காவோட ஆதிக்கமே கேள்விக்குறியாக மாற ஆரம்பிச்சிருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால் இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை ஈரான் லொக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த லொக்கினுடைய சாவி இப்போ சீனா கிட்ட இருக்கு என்பதுதான் உண்மை. இது கசப்பான உண்மையாக இருந்தாலும் நீங்கள் இதனை ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியும். அமெரிக்கா ஒரு நாட்டை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல அந்த நாட்டோட கரன்சியையும் பேங்க் நெட்வொர்க்கையும் தான் முடக்குவார்கள். இதனை ஈரானுக்கு எதிராகவும் செஞ்சாங்க. ஆனால் இங்கே தான் சீனா ஒரு செக்கை வச்சிருக்கு. டாலரை நம்பி நாங்கள் வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம், நம்ம நாட்டு ஓனான கரன்சியை பயன்படுத்தி வியாபாரத்தில் ஈடுபடலாம்னு ஒரு பொது ரூட்டை ஈரானோட சேர்ந்து சீனா போட்டிருந்தார்கள். அப்புறம் இந்த SCO ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இது ஒரு பெரிய ஒரு டீம். இதில் சீனாக்கும் ரஷ்யாவுக்கும் மெயின் ஆளுங்க இருக்காங்க. இப்போ இதில் ஈரானை மெம்பராக சேர்த்துட்டாங்க. இதனால் என்ன லாபம்னா நாளைக்கு அமெரிக்கா ஐநா சபையை மூலமாக ஈரானுக்கு எதிராக ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் கூட சீனா தன் கையில் இருக்கிற வீட்டோ அதிகாரத்தை வச்சு அதை தட்டி விட்டுருவார்கள். அதாவது ஈரானுக்கு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்சூரன்ஸை இப்போ சீனா கொடுக்குறார்கள். ஈரானுக்கான பொலிட்டிக்கல் இன்சூரன்ஸ், மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்சூரன்ஸ் தான் அது சீனா தான். இப்போ நாங்கள் இந்த வீடியோட முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு போரன்னு வந்துட்டால் வெறும் துப்பாக்கியும் கொண்டும் மட்டும் போதாது, அதுக்கு பின்னாடி பலமான டெக்னாலஜியும் தேவை. ஈரான்கிட்ட இன்னைக்கு இருக்கிற மிசைல்களும் ட்ரோன்ஸும் அமெரிக்காவையே மிரள வைக்குது. ஆனால் வருஷக்கணக்கில் பொருளாதார தடைகள் இருக்கிற ஒரு நாட்டுக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இங்கே தான் சீனா ஒரு சைலண்ட் கேமியை ப்ளே பண்ணி இருக்கிறார்கள். சீனா நேரடியாக ஈரானுக்கு மிசைல்களை அனுப்பாது, நேரடியாக எந்த ஒரு ஆயுதங்களையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஆயுதத்துக்கு தேவையான, அந்த மிசைலுக்கு தேவையான மிக முக்கியமான பாகங்கள், அதாவது இந்த மைக்ரோ சிப்புகளாக இருக்கட்டும், சென்சாராக இருக்கட்டும், அப்புறம் GPS கைடன்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இதனைத்தையுமே சீனா தரப்புலேருந்து ஈரானுக்கு கொடுத்துருக்கிறார்கள். நேரடியாக எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி மிசைலாக கொடுப்பதற்கு பதிலாக பார்ட்ஸாக சீனா தரப்புலேருந்து ஈரானுக்கு கொடுத்துருக்கிறார்கள். இப்போ அந்த மிசைல்களை பயன்படுத்தி தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு மரண பயத்தை ஈரான் காட்டிக்கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. ஈரானோட சாகி ட்ரோன்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாக்காண்டி ஈரான் தரப்புலேருந்து கொடுத்தார்கள். ரஷ்யா இதைத்தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த ட்ரோன்கள் ரொம்பவே சீப், ஆனால் பயங்கரமான டேமேஜ் கொடுக்கும். இந்த ட்ரோன்களுக்குள்ளே இருக்கிற இன்ஜின்கள் முதல் எலக்ட்ரானிக் வர பல விஷயங்கள் சீனாவோட கம்பெனிகள் மூலமாக தான் ஈரானுக்கு சப்ளை ஆகுது. இது எப்படின்னா, ஒரு கார் கம்பெனி எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் வேறு ஒருத்தங்கிட்ட வாங்கி அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் ஈரான் இப்போ செய்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்பேர் பார்ட்ஸை கொடுக்கறதுக்கு உலகத்தில் வேறு யாருமே தயாராக இல்லை. ஏன்னா அமெரிக்காவை எதிர்க்க வேண்டி இருக்கும், இஸ்ரேலை எதிர்க்க வேண்டி இருக்கும். ஆனால் சீனா மட்டும்தான் தைரியமாக ஈரானுக்கான ஸ்பேர் பார்ட்ஸை கொடுத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை நேரடியாக எதிர்த்து ஈரானுக்கான ஹெல்ப்பை பண்ணுகிறார்கள் என்று சொல்ல முடியும். அடுத்தது சைபர் செக்யூரிட்டி. அமெரிக்காவோட உளவுத்துறை எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ஈரானோட மிலிட்டரி நெட்வொர்க்கை கேக் பண்ண முடியலை. ஏனெண்டா ஈரான் பயன்படுத்துகிற பல நெட்வொர்க்குகளும் கார்ட்வேர்ஸ் அனைத்துமே சீனாவோட குவாவி போன்ற நிறுவனங்களுடையதென்று அமெரிக்கா ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்குது. அதாவது அமெரிக்காவோட டிஜிட்டல் ஊடுருவலை தடுக்க சீனாவோட டிஜிட்டல் கோட்டையை ஈரானை சுற்றி கட்டி கொடுத்துருக்கு. இதனால் அமெரிக்காவால் ஈரானோட ரகசியங்களை அவ்வளவு சீக்கிரம் நோட்டம் போட முடியலை. அது மட்டும் இல்லாமல் விண்வெளி ஆராய்ச்சியிலையும் சீனா ஈரானுக்கு கீழ் பண்ணி இருக்கிறார்கள். சேட்டலைட் மூலமாக எதிரிகளோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறது, துல்லியமான டார்கெட்டை அடிக்கிறது, எல்லாத்துலேயும் சீனாவோட பெய்டு நேவிகேஷன் சிஸ்டம் ஈரானுக்கு கை கொடுக்குது. இது அமெரிக்காவோட GPS போட்டியாக தான் சீனா உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போ புரியுதா? ஈரான் விடுகிற ஒவ்வொரு அடியும் சீனாவோட டெக்னாலஜி சப்போர்ட்டில் தான் விழுகுது. ஆனால் வெளியில் கேட்டால் நாங்கள் வெறும் வியாபாரம் தான் பண்ணுறோம்னு சீனா ரொம்ப அமைதியாக இருக்கிறார்கள். இதுதான் இந்த இரண்டு நாடுகளும் போட்ட மாஸ்டர் பிளானாக இருக்குது. அதாவது சீனா ஈரானுக்கான சப்போர்ட்டை மறைமுகமாக கொடுக்குறார்கள். ஆனால் வெளியில் இருந்து கேட்டால் நாங்கள் வெறும் வியாபாரம் மட்டும்தான் பண்ணுறோம்னு சொல்லி சீனா உலகத்துக்கு காண்பிக்கிறார்கள். மற்றும்படி ஈரானை எப்படியாவது ஸ்ட்ராங்காக வச்சிருக்கணும் என்றதுக்காண்டி ஈரானுக்கான அனைத்து உதவியிலும் சீனா செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேலன்ஸு கேமே ஆடிக்கொண்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யாவை தடுத்து நிறுத்தணும் என்றதுக்காண்டி பில்லியன் கணக்கில் பணத்தை அமெரிக்காட்ட கேட்டுக்கொண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். இது பத்தாதுன்னு இப்போ ஈரான் வேற செக் வைக்கிறார்கள். ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பித்தபடியால் ஈரான் அமெரிக்காவை வச்சு செய்கிறார்கள். மிடில் ஈஸ்டிலேருந்து அமெரிக்காவை விரட்டி அடித்தே தீர்வோம் என்ற முடிவில் ஈரான் அடிக்கிறபடியால் இது அமெரிக்காவுக்கு பேரடியாக விழுந்து கொண்டிருக்கு. நிறைய ஆயுதங்களை இழக்கிறார்கள், நிறைய பணத்தை இழக்கிறார்கள், நிறைய இராணுவ வீரர்களை இழக்கிறார்கள். இப்படி அமெரிக்காவுக்கு பேரடியாக இது விழுந்து கொண்டிருக்கு. அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, இஸ்ரேலையும் வச்சு செய்கிறபடியால் இஸ்ரேலுக்கு நிறைய இழப்புகள் ஏற்படுது. இஸ்ரேலை பாதுகாக்கணும் என்று அமெரிக்கா இஸ்ரேலுக்கான பணத்தையும் கொடுக்கணும். இப்படி அமெரிக்கா இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டுப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவோட மொத்த கவனமும் மத்திய கிழக்கு நாடுகள் பக்கம் திரும்பி இருக்கு. இதுதான் சீனாக்கு தேவையான விஷயம் கூட.
நீங்கள் அப்படியே அங்கே பிஸியாக இருங்க, அதாவது அமெரிக்கா நீ மிடில் ஈஸ்ட்லேயே பிஸியாக இரு, நாங்கள் இங்கே ஏசியா பசிபிக் பிராந்தியத்தில் எங்களுடைய ஆதிக்கத்தை பலப்படுத்துகிறோம்னு சத்தமே இல்லாமல் சீனா தங்களுடைய காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டும் இருக்குது. அமெரிக்கா மிடில் ஈஸ்டில் எந்தளவுக்கு ஆழமாக சிக்குகிறார்களோ அந்தளவுக்கு தைவான் விவகாரத்தில் அவர்களால் கவனம் செலுத்த முடியாது. ஈரான் மூலமாக அமெரிக்காவை ஒரு போருக்குள்ளே இழுத்து விட்டுட்டா அமெரிக்காவோட இராணுவ பலம் மொத்தமாக சிதறிடும். ஒரே நேரத்தில் 2-3 இடத்துல போர் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் பவராக இருந்தாலும் கஷ்டமான காரியம். இதனால் சீனாவுக்கு தைவான் மேலே கண் இருக்குது. தைவானை பிடிக்கணுமென்று சீனா நினைச்சா அதனை சாதிக்க இப்போ இருக்கிற டைம் தான் சீனாக்கான ஒரு சரியான டைமாக பார்க்கப்படுது. அதாவது ஈரானை ஒரு கேடியமாக முன்னுக்கு நிறுத்திட்டு சீனா பின்னாடி இருந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. அமெரிக்காவில் இப்போ மிகப்பெரிய விவாதங்கள் போய்கொண்டிருக்கு. ட்ரம்பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் எவ்வளவு தடைகளை போட்டும் எவ்வளவு தாக்குதலை நடத்தியுமே ஈரானை விழுத்த முடியலை என்று புலம்பி தள்ளிக்கொண்டிருக்கார். ஏனெண்டா ஈரானோட எதிர்ப்பு சக்திக்கு காரணம் அவங்க ஈரானோட இராணுவம் மட்டுமில்லை, சீனா ட்ரைஸா கொடுக்குற அந்த பொருளாதார தைரியமும் சப்போர்ட்டும் தான் காரணம். ஈரான் டக்குன்னு விழுந்துடும், நாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம்னு கணக்கு போட்டு அமெரிக்காவுக்கு இப்போ ஈரான் ஒரு இரும்பு கடலை மாதிரி ஆகிடுச்சு. கடிக்கவும் முடியலை, துப்பவும் முடியலை. ஈரானை அடித்தா சீனாவுக்கு கோபம் வரும், அடிக்காமல் விட்டால் இஸ்ரேலுக்கு கோபம் வரும். அமெரிக்கா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சதுரங்கத்தில் சரியாக மாட்டுப்பட்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. அதுவும் வெளியே வர முடியாத அளவுக்கு மாட்டுப்பட்டிருக்கிறார்கள். இதில் இன்னும் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவோட பழைய பார்ட்னர்ஸான ஐரோப்பிய நாடுகள் கூட இப்போ மெதுவாக நடுவ பார்க்குறாங்க. அமெரிக்காவால் உலக பொருளாதாரமே பாதிக்கப்படுதுன்னு அமெரிக்கா மேலே ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. இதை சரியாக பயன்படுத்தின சீனா ஐரோப்பிய நாடுகள் கூட தன்னோட உறவை வளர்த்துக்க பார்க்குறார்கள். இதனால் அமெரிக்கா மெதுவாக உலக மேடையிலே தனிமைப்படுத்தப்படுற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கு. சுருக்கமாக சொன்னால் சீனா வீசின வேலையில் அமெரிக்கா ரொம்ப ஆழமாக சிக்கிட்டார்கள் என்பதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். அதாவது இதை சுருக்கமாக சொல்லணும்னா அமெரிக்கா சீனாவோட வேலையில் வசமாக மாட்டுப்பட்டார்கள். ஸோ இது வரும் ஈரான் அமெரிக்கா சண்டை மட்டும் இல்லை, உலகத்தோட நம்பர் 1 இடத்துக்கு வர்றதுக்கு சீனா போடுற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்சாகத்தான் பார்க்கப்படுது. ஈரான் மிகப்பெரிய ஒரு கேடிஎம் மாதிரி, அதை வச்சு அமெரிக்காவை சீனா பிஸியாக வச்சிருக்கிறார்கள். இந்த முதல் இன்னும் எங்கே போய் முடியுமென்னு யாராலையும் கணிக்க முடியலை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, உலக அரசியல் இனி பழைய மாதிரி இருக்க போகிறதில்ல. இப்போ சீனா எப்படியாவது இந்த இடத்துல அமெரிக்காவை முடிச்சு கட்டிட்டால் அடுத்த வல்லரசு சீனாவை தான் இருப்பார்கள். இதற்கான தான் சீனா அனைத்து காயினவத்தர்களையும் சைலண்டாக ரொம்ப வீரியமாக செஞ்சோன்னு இருக்காங்க. ஆகவே இப்போ வரையுமே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து இப்போ வரையுமே ஈரான் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவுக்கு எதிராக சீனா மற்றும் ரைஸா ஈரானுக்கான உதவிகளை கொடுப்பது மட்டும்தான். ஆகவே ஈரானிட்டையும் ஏற்கனவே மிசைல் பவர் இருக்குது. அதே நேரத்தில் ஈரானுக்கான இன்டெலிஜென்ஸ் தகவல்கள், ஈரானுக்கான பொருளாதார ரீதியான உதவிகள், இப்படி ரைஸாவும் சீனாவும் ஈரானுக்கான உதவிகளை கொடுக்குறபடியாக தான் இன்னும் ஸ்ட்ராங்காக ஈரானால் இருக்க முடியுதுன்றே சொல்ல முடியும். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.